என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த மாதத்திலே. அதிலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 56:2 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பக்கம் 862வது பக்கம். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டு இருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். இன்னொரு தடவை வாசிக்கலாமா? இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். ஆண்டவர் இந்த நாளிலே பாக்கியவான் யார் என்பதை குறித்து ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பாக அதை செய்கிற மனுஷனும் அதை விடாமல் பற்றி கொண்டிருந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒரு நாள் செய்கிறோம் அப்படி அல்ல, கண்டினியூவாக பற்றி கொண்டிருந்து அப்படின்னா விடாமல் செய்கிற மனுஷனும் பாக்கியவான் அப்படின்னு. அப்போ அதை எதை செய்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் சத்தமாக வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். நீதி என்பது என்ன அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அநீதி எல்லாம் பாவம்தான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அநீதி எல்லாம் பாவம்தான். அப்போ அநீதி பாவம். அப்போ நீதினா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம பாக்கியவானா மாறணும்னா நம்ம பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம அதுதான் பார்த்தோம். பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியவைகள் எவைகள் அப்படின்னு 2 லிஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியரில் ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைய லிஸ்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவமான காரியங்கள் ஒன்று நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நியாயத்தை கை கொண்டு, பாவம் இல்லைனாலே நம்ம நியாயம்தான் செய்வோம். அநீதியான காரியம்தான் பாவம்னு அப்படின்னு பார்த்துருக்குறோம். அப்போ அது 2 தடவை அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். நீதி என்பது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நியாயமான காரியங்களை செய்வோம். நம்ம நியாயம் இல்லாத காரியங்களை செய்யும்போது நம்ம உள்ளத்தில் நமக்கே ஒரு பயம் இருக்கும். ஐயோ இது செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது வேத வசனத்திற்கு புறம்பானது அப்படி சொல்லும் போதே நம்ம அதில் மாறிடணும். அல்லேலூயா. அதனால தான் உலகத்தார் சொல்லுவாங்க, நமக்கு பயம் எதற்கு வருகிறதோ அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதாவது மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இதை நம்ம செஞ்சா அப்படிங்கிற ஒரு நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா எந்த காரியத்தை குறித்தும் நம்ம செய்கிற காரியம், பேசுகிற காரியம், பார்க்குற காரியம் மற்றவங்களுக்கு மறைக்கணும், தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சோன்னா அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அப்போ நம்மளை ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ பாக்கியவானாக மாறணும்னா நீ நியாயமான காரியங்களை செய்து நீதியையும் செய்யுங்க. நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். அடுத்தது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி செய்யணும். ஏன் செய்யணும்னா என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது. நீதி வெளிப்படவும் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த பரிசுத்தம், அந்த முடிவு பரியந்தம் உள்ள அந்த ரட்சிப்பு வர்றதுக்கு சமயமாக இருக்கிறது. அப்படின்னா அதை டோட்டலாக ஒரு வார்த்தையில் சொன்னால் கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்கிறதுனால நீங்களும் நானும் நியாயத்தை கை கொள்ளணும், நீதியை செய்யணும். அல்லேலூயா. அப்படி செஞ்சால் நம்ம பாக்கியவானாக மாறணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி செய்கிற மனுஷன், எப்படி செய்கிற மனுஷன்? நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்கிற மனுஷன். அல்லேலூயா. அந்த காரியத்தை செய்து இதை பற்றி கொண்டு இருந்து அதை நம்ம விடாம கடைசி வரைக்கும் ஆண்டோடைய வருகை மட்டும் நம்ம அதை விடாம, நியாயத்தை செய்கிறத விடாம, நீதியை செய்கிறத விடாம, அல்லேலூயா, பரிசுத்தமான
காரியங்களில் வாழுகிறத விடாமல் நம்ம கை கொண்டு அதை செய்கிற மனுஷனும் அதை பற்றி கொண்டு இருக்கிற மனுஷனும். அடுத்து மூன்றாவது எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறாரு, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து. எல்லாரும் வாசிங்க, எல்லாரும். ஓய்வு நாளை குறைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து. அதில் பாருங்க, 4ஆம் வசனத்தில் முதல் பகுதி, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. அல்லேலூயா. அடுத்தது 6ஆம் வசனத்தில் நடு பகுதியே பாருங்க, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து. அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டிலே சனிக்கிழமை, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கவர்மெண்ட்டே நமக்கு சண்டே லீவ் விட்டுருக்காங்க வாரத்தின் முதல் நாளிலே. அது வேதத்திலே நாம் பார்க்கும்போது வாரத்தில் முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏன் நமக்கு புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆவியானவர் அப்பொழுது 1ஆம் நூற்றாண்டில் இருந்த ஊழியக்காரர்களை முதல் நாளிலே ஆராதிப்பதற்கு, அந்த ஓய்வு நாளை விட்டுவிட்டு ஆராதிப்பதற்கு அவர்களை வழி நடத்தினார் என்றால், ஆண்டவராகிய இயேசு வெள்ளிக்கிழமையிலே சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி திரைச்சீலையை மேலிருந்து கீழே கிழித்து நியாயப்பிரமாணத்தில் உள்ளதுகளை எல்லாம் மாறி, என்னை விசுவாசிக்கிறவன், என் இரத்தத்தை விசுவாசிக்கிறவன், என் நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா நியாயப்பிரமாணங்களையும் ஒழிப்பதற்காக தான் நான் வந்தேன். ஆதலால் நான் வந்து என்னுடைய காரியத்தை செய்து விட்டேன். ஆதலால் நீங்கள் ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேண்டாம், மாறாக நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து பாவத்திற்காக மரித்து இரத்தத்தை சிந்தி நான் உயிரோடு இருக்கிற அந்த நாளை நீங்கள் ஆராதிங்கன்னு சொல்லி, முதல் வாரத்தின் கடைசி நாள் அல்ல, முதல் நாளிலே என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லி அதை 1ஆம் நூற்றாண்டில் ஊழியக்காரர் மூலமாக மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மற்ற நாள் ஆராதிப்பது தவறா என்றால் தவறு அல்ல. இப்போ கல்ஃப் கண்ட்ரிலெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவு. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் அவர்கள் சாயங்கால நேரத்திலே ஆராதனை வைக்கிறார்கள். மெயின் ஆராதனை அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். அதுதான் ஓய்வு நாளை ஆசரிக்கிறத பற்றி மட்டும் சொல்லலை, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து. அதை தான் 6ஆம் வசனத்திலும் சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் ஓய்வு நாளை, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு நம்ம விட்டுறலாம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது உயிர்த்தெழுந்த நாளை, வாரத்தில் முதல் நாளை நாம் ஆராதிக்கும் போது அந்த நாளை பரிசுத்த குலைச்சலோடு ஆராதிக்கக்கூடாது. அது எப்படி பரிசுத்த குலைச்சல்? நம்ம லேட்டாக வந்தால் அது ஆண்டவருடைய கற்பனைக்கு மீறுகிற காரியம். ஆண்டவர் இங்கே வரும்போது நம்ம இங்கே கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. 6 மணி சர்வீஸ்க்கு நம்ம 5:55க்கு இருக்கணும். 9 மணி சர்வீஸுக்கு நம்ம வந்து 8:30 சர்வீஸுக்கு நம்ம வந்து 8:25க்கே இருக்கணும். இப்படி இது ஒரு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அடுத்தது வாரம் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் நம்ம ஆராதனைக்கு மட்டும் பைபிளை தூசி தட்டி விட்டுட்டு வந்தால் அது பரிசுத்த குலைச்சல் ஆகிறது. வாரம் ஃபுல்லாக மாம்சத்தின் கிரியைகளிலே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லிட்டு வந்தா அது பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறது. இப்படி பரிசுத்த குலைச்சல் என்பது உங்களுக்கே தெரியும். நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்க வரும்போது பரிசுத்தத்தோடு வரணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அந்த மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கிளம்பும் போதே நம்ம யோசிக்கணும், நான் பரிசுத்தத்தோடு இன்னைக்கு போகிறேனா, இந்த வாரம் முழுசும் என் வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேனா, பரிசுத்தமானதை பேசினேனா, பரிசுத்தமானதை சிந்தித்தேனா. அப்படி வந்து ஆராதித்தா தான் நம்ம பாக்கியவான். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் போல உலகத்தில் பேர் கிறிஸ்தவர்கள் நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தரை வந்து அவங்க ஆராதிக்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளம் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாக்கியவானாக மாற வேண்டுமானால் நீதியும் நியாயத்தையும் செய்கிறது மட்டுமல்ல, ஓய்வு நாளை அல்லது ஓய்வு நாள் என்பதுக்கு பரதாக பரிசுத்த நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதை தான் மறுபடி 6ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அன்னகர், அடுத்தது அந்நிய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம யாரும் அல்லேலூயா நான் பாவி
அல்லது நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவன், ஆண்டவர் என்னை ஒதுக்கி வச்சிருவாரு, என்ன அந்த மாதிரி எண்ணமே வர வேண்டாம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் சமமானவர்கள் தான். ஆனால் நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது, நீதியின் நியாயத்தையும் செய்யும் போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். 3 காரியங்கள். 1, நாம் நியாயத்தை கைக்கொண்டு நீதியின்படி நடக்க வேண்டும். 3வது, பரிசுத்த நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் போகிறதோ, நம்முடைய வேலைகளை பார்க்குறதோ இல்லாமல், முதலாவது கர்த்தருக்கு நாம் ஆலயத்தில் சரியாக அந்த 2 மணி நேரமோ 2.25 மணி நேரமோ அதுலேயும் சும்மா கை கட்டிட்டு நிற்கக்கூடாது. உண்மையாக உள்ளத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். பாட்டு பாடும்போது நல்ல பாடி அந்த பாடலின் கருத்தை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிக்கணும், கைகளை தட்டி ஆராதிக்கணும். நல்ல முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அதெல்லாம் தான் பரிசுத்தத்தை சேர்ந்தது. அப்படி ஆராதிக்கும் போது, இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாக்கியவானாய் மாற்றி அனுப்புகிறார். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் பாக்கியவானாக மாறுவதற்கு ஆண்டவரே 3 காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்கிற ஒரு மனுஷனாக மனுஷியாக என்னை உருவாக்குங்கப்பா. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நான் கடந்து வர வேண்டும். சின்ன சின்ன பாவங்கள், சின்ன பொய், சின்ன கோபங்கள், சின்ன வைராக்கியங்கள், ஆண்டவரே மன்னிக்க முடியாத தன்மைகள், இதெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து மாற்றணும். எவ்வளோ பெரிய தவறு செய்தவர்களையும் மன்னிக்கக்கூடிய கிருபை எனக்கு தரணும். ஆண்டவரே, ஆண்டவரே உள்ளத்தில் நீங்கள் ஒரு ஆவியை கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ள பரிசுத்த ஆவியையும் கொடுத்துருக்கீங்க. அது எது தவறு என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. அடுத்தது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். பாவத்தோடு ஆசரிக்க கூடாது. அதே போல் அந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே லேட்டாக வராமல் சரியான நேரத்திற்கு நல்ல முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு ஆராதிக்கணும். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த நாளில் என் குடும்பத்தில் எந்த ஒரு ஃபெஸ்டிவலையும் நான் வைக்க மாட்டேன், எந்த ஒரு ஆண்டவரே காரியத்தையும் வைக்க மாட்டேன். நிறைய கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் லீவு என்று சொல்லி அல்லேலூயா நிறைய காரியங்களை, அவங்க குடும்பத்தில் உள்ள காரியங்களை வைக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட், பேபி ஷவர், அல்லேலூயா இப்படி ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி, இப்படி ஏதோ ஒன்றை வைக்கிறார்கள். அருமையானவர்களே, அதெல்லாம் பரிசுத்த குலைச்சல். எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவரே தாங்கப்பா. பரிசுத்தமாய் பரிசுத்த நாளை ஆசரிக்கக்கூடிய கிருபையை தாங்க. அதற்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்க, முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு எந்த காரியத்தையும் நான் அன்னைக்கு செய்யக்கூடாது. எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஆலயத்துக்கு வராமல் முழுசுமா ஆண்டவரை ஆராதிக்காமல், அல்லேலூயா சிலர் பிரசங்க நேரத்தில் வெளியில் போயிடுவாங்க, சிலர் ஆராதனைக்கு வராமல் லேட்டாக வருவாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு மாறட்டும். ஆன்லைனில் பார்க்குறவர்கள் எல்லாரும் அதே போல் இப்போ ஆன்லைன் வந்துட்டுன்னு ஆன்லைனில் பார்க்குறாங்க. அல்லேலூயா ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு நம்ம ஓடி போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஓடி போகிறோம். அல்லேலூயா எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், நம்மை சார்ந்த அல்லேலூயா காரியங்களுக்காக நாம் செல்லுகிறோம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு மட்டும் நாம் ஆன்லைனில் அல்லேலூயா பார்த்தா போதும், கேட்டால் போதும் அப்படி என்று நினைக்கிறோம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு மாற்றட்டும். எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து பாக்கியவானாய் மாற உதவி செய்யுங்கப்பா. இவர்கள் எல்லாருக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபையை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் பகலில் நடக்கிற ஜெபங்கள், இரவிலே நடக்கிறதான குடும்ப உபவாச ஜெபம், இவை எல்லாவற்றுக்கும் எங்கள் சபையில் உள்ள ஏராளமான குடும்பங்கள் பங்கு பெறட்டும். ஆன்லைனில் ஏராளமான குடும்பங்கள் பங்கு பெறட்டும். இந்த நாள் அவர்கள் பாக்கியவான்களாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் நீதியையும் நியாயத்தையும் செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். பிரதர் கே